வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சென்ற வீடியோவில் உங்களுக்கு மை ஹூம், தும் ஹோ, ஆப் ஹை என்ற 3 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு எப்படி பேசலான்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் சொல்ல போகிற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி நல்லா தெரிஞ்சுங்க. ஹம் நாம் அல்லது நாங்கள். ஹை நேசல் சவுண்ட் இருக்கிறோம். ஹம் ஹை நாங்கள் இருக்கிறோம். வி ஆர். இதை எப்படி நீங்கள் பேசுவீங்க? ஹம் சென்னை மேகை நாங்கள் சென்னையில் இருக்கிறோம். ஹம் சப் லड़कियां हैं, வி ஆர் ஆல் கேர்ள்ஸ். ஹம் சப் लड़के हैं, வி ஆர் ஆல் பாய்ஸ். ஹம் மார்க்கெட் மே हैं, நாங்கள் மார்க்கெட்டில் இருக்கிறோம். ஹம் கவுன் हैं, நாங்கள் யார். ஹம் சப் ஸ்டூடெண்ட்ஸ் हैं, வி ஆர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் எல்லோரும் மாணவர்கள். இதை மாதிரி நிறைய சென்டென்ஸை நீங்கள் உங்களுடைய கற்பனை வளத்துக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் எந்தெந்த இடங்களில் சந்தர்ப்பங்களை சந்திக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியும் இப்படியே பயன்படுத்தி பேசி பழகலாம். Now another one sentence structure. They, அவர், அவர்கள், அவை. In English they. Hai இருக்கிறார், இருக்கிறார்கள், இருக்கின்றன. In English are. வே ஹை இதனுடைய பொருள் தமிழில் அவர் இருக்கிறார் எடுத்துக்கலாம், அவர்கள் இருக்கின்றனர் சொல்லலாம், அவை இருக்கின்றன அதுவும் பொருந்தும். In English only one sentence, they are. ஆனால் அவர் இருக்கிறார் என்ற அந்த ஒரு ஃபார்மேட்டுக்கு மட்டும் மரியாதை நிமித்தமாக he is அப்படின்ட்டு தான் இங்கிலீஷில் எடுத்துக்க முடியும். தமிழில் தான் அது அவர் அப்படின்ட்டு அது மரியாதை நிமித்தமான ஒரு சொல்ல நமக்கு தெரிய வருது. ஆனால் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் he is அப்படின்னு தான் சொல்கிறோம். இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி நாம் பயன்படுத்தலாம்? வே கவுன் ஹை அவர் யார் அப்படியும் எடுத்துக்கலாம், அவர்கள் யார் அப்படியும் எடுத்துக்கலாம். வே கர் மே ஹை, தே ஆர் இன் த ஹவுஸ், அவர்கள் வீட்டில் இருக்கின்றார்கள். வே கஹா ஹை அவர்கள் எங்கே இருக்கின்றனர், வேர் ஆர் தே. வே சப் இதர் கியூ ஹை அவங்க எல்லோரும் ஏன் இங்கே இருக்கிறாங்க. வே சப் லड़कियां हैं, தே ஆர் ஆல் கேர்ள்ஸ், அவர்கள் எல்லோரும் பெண்கள். வே சப் ஆத்மி ஹை, தே ஆர் ஆல் மென், அவர் எல்லோரும் மனிதர்கள். வே சப் ஜான்வர் ஹை அவை எல்லாம் மிருகங்கள். அடுத்து ஏ என்ற சொல். இதற்கு என்ன பொருள் அப்படின்னா இவர், இவர்கள், இவை.
in English this. இந்த சொல்லுக்கும் ஹை என்ற வேர்டு தான் யூஸ் பண்ணுறோம். இருக்கிறார், இருக்கிறார்கள், இருக்கின்றன. in English ஆர். இதற்கு முன்னால் வேஹை என்ற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு எப்படிலாம் சொல்லி பயன்படுத்தணுமோ அதே போல் இந்த ஏஹை என்ற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி விதவிதமாக நீங்கள் பேச பழகணும். ஃபைனலாக இந்த 3 சொல்லை பற்றி உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் ஒன்று சொல்கிறேன். ஆப் ஹை, அதுலேயும் ஹை வந்தது. ஹம் ஹை, அதுலேயும் ஹை வந்தது. வே ஹை, அதுலேயும் ஹை வந்திருக்கு. ஏ ஹை, அதுலேயும் ஹை தான் யூஸ் பண்ணுறோம். ஆக இந்த ஹை என்ற வேர்டுக்கு ஒவ்வொரு பெர்சனுக்கு தகுந்த மாதிரி பொருள் மாறுபடுது. இதை நல்ல கருத்தில் வைத்து கொண்டு நீங்கள் பேசி பழகணும். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம்.